நாம எல்லோருமே ஒரு ரொம்பவே கண்ணியமான சிறப்புமிக்க ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள பல ஆசைகள், தேவைகள் இருக்கும். வாழ்க்கையில் இருக்கிற பணக்கஷ்டம் தீரணும், குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் நீங்கணும், பிள்ளைகளால வரக்கூடிய மனக்கவலைகள் மாறணும், நாம செய்யற தொழில்ல, வியாபாரத்துல பறக்கத் வரணும். எல்லாத்துக்கும் மேல மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கு, இல்லையா? இந்த தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ் கிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கோம். ஆனா சில நேரம் நம்ம துஆக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படாத போது மனசு கொஞ்சம் தளர்ந்து போயிடுது. இப்போ நாம இருக்கிற இந்த ரஜப் மாதம் நம்ம கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, நம்ம தேவைகளை அல்லாஹ் கிட்ட வேகமா கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிலும் குறிப்பா இந்த ரஜப் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது ஜூம்ஆ தினமும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான ஜூமா நாளில் நம்முடைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் பெருக்கிக் கொள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்கள் செய்து வந்த ஒரு அற்புதமான ஸலவாத்தை பற்றித்தான் நாம இன்னைக்கு பார்க்கப் போறோம். இந்த ஸலவாத்தை எப்படி ஓதணும், அதோட பலன்கள் என்ன, இந்த ரஜப் மாதத்துல நாம செய்ய வேண்டிய மற்ற நல்ல அமல்கள் என்னென்னன்னு விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறப்புமிக்க மாதமும் ஒரு சிறப்புமிக்க நாளும் ஒன்னா சேரும்போது அந்த நேரத்தில் நாம கேட்கிற துஆக்களுக்கு அல்லாஹ் கிட்ட ஒரு தனி மகத்துவம் இருக்கு. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிரியமானதாக மாறுது. இந்த அருமையான நேரத்துல நாம என்ன அமல் செய்வது? திக்ருகள், தொழுகைகள், குர்ஆன் ஓதுதல்னு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப எளிமையான, அதே சமயம் மிக சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு. அதுதான் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. ஸலவாத்துங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது நம்ம பாவங்களுக்கு ஒரு பரிகாரம், நம்ம கவலைகளுக்கு ஒரு மருந்து, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிசய திறவுகோல். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருமுறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் அவர் மீது 10 முறை கருணை புரிகிறான் என்று நபிமொழி நமக்கு உறுதியளிக்கிறது. ரஜப் மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் நம்ம செல்வம், சந்தோஷம், பரக்கத் பெருக ஓத வேண்டிய அந்த ஸலவாத் எது? அதை எப்படி ஓதணும்? இஸ்லாமிய பெரியோர்கள் மற்றும் நல்லோர்களால் குறிப்பிடப்பட்ட ஒரு ஸலவாத் இது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாம் நம்பும்போது அந்த பாவங்கள் என்ற தடைகள் நீக்கப்படுது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறும்போது அவனுடைய ரஹ்மத், அதாவது கருணை, நம்மீது பொழியத் தொடங்குது. அல்லாஹ்வின் கருணை பொழிய ஆரம்பித்தால் மூடப்பட்ட ரிஸ்கின் வாசல்கள் திறக்கப்படும். தேவையில்லாத செலவுகள் குறையும். இருக்கிற செல்வத்தில ஒரு மனநிறைவும் அபிவிருத்தியும் ஏற்படும். இதுதான் பரக்கத். 100 ரூபாய் கையில் இருந்தாலும் அதில் தேவைகள் பூர்த்தியாகி மன நிம்மதி கிடைத்தால் அதுதான் உண்மையான செல்வம். 1,00,000 ரூபாய் சம்பாதித்தும் கடனும் கவலையுமா வாழ்ந்தால் அதில் பரக்கத்தில்லை. இந்த ஸலவாத் அந்த பரக்கத்தை நம் வாழ்வில் கொண்டுவர ஒரு சிறந்த வழியாகும். மனதுக்குள் ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. கவலைகளை நீக்கி அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை தருது. இந்த மனநிலைதான் உண்மையான சந்தோஷத்தின் ஆதாரம். இந்த ரஜப் மாதமும் அதில் வரும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை நாம தவறவிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்குப் பிறகு நான் இந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதி துஆ செய்வேன் என்று இப்போதே ஒரு உறுதியான எண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த ஸலவாத்தை முழு நம்பிக்கையோடு ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை ஏற்பவன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது இயல்பு. ஆனால் அதைக் கண்டு துவண்டுவிடாமல் இஸ்லாம் காட்டும் வழியில் தீர்வு தேடுவதுதான்
ஒரு உண்மையான விசுவாசியின் அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது அந்தத் தீர்வுகளில் மிக முக்கியமானது. அது நமது உலகத் தேவைகளான செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம் ஆகியவற்றை பெற்றுத் தருவதற்கான ஒரு வழியாக இருப்பதோடு, மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை கிடைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். அல்லாஹ் இந்த புனிதமான ரஜப் மாதத்தின் பரக்கத்தை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய இந்த சிறிய அமல்களை ஏற்றுக்கொண்டு நமது பாவங்களை மன்னித்து நமது உள்ளங்களில் நிம்மதியையும் இல்லங்களில் பரக்கத்தையும் நிரப்பி வைப்பானாக. நம் அனைவரின் ஹலாலான துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.